தப்பிச்சிட்டோமாங்க. எங்க அங்கருந்து தப்பிச்சா பேய் வருது. மொத்தம் இத்தன பேர் இருக்காங்க. நான் ஒருத்தன் நெனச்சேன். அந்த மாட்டு நாய் செத்து போயிட்டான். ம். சரி ஆரம்பிச்சிடலாம். ஹலோ ஹலோ ஹாய் நாய்ஸ். கைஸ் வெல்கம் பேக் டு ஆர்நெட் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அவுட்லாஸ்ட் பகுதி 4. இதுக்கு முன்னாடி பகுதி பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் அமுத்தி ஆல் தரங்க போட்டு வந்துட்டு இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. நம்ம இதுல வந்து ரிப்போர்ட்ரு. நம்ம வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருப்போம். பார்த்தா இங்க நமக்கு நெனச்சதுக்கு எதிரா நெறைய நடந்திருக்கு. நீங்க இது பாருங்க எவ்வளவு திகிலா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆமா. சரி போலாங்க. நம்ம ரொம்ப பேசாம கேம்ல போலாம் கைஸ். ம். ஸ்டார்ட் ஆச்சா? என்னதுங்க? ஸ்டார்ட் பண்ணனா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதை ஸ்டார்ட் பண்ணியா? ஒரு ஆ. நிமிஷம். ஓகே, ஓகே. ஓகே. பரவால்ல. இன்ட்ரோல ஒரு நிமிஷம் கம்மியா போடுறோம். ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டோம். இந்த இடம் தாங்க நம்ம. இங்க தான் கடைசியா வந்திருப்போம். டேய் பரவால்லங்க. ஃபர்ஸ்ட் நல்லா டைமே இருக்குடா. பிரகாசா இருக்குடா. ஒரு வாட்டி பா கேமரா கேமரா எப்படி வேற. வந்துச்சுன்னு போன பாத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது என்னய்யா இது சிம்பிளு? தெரியலையே. கொஞ்சம் போங்க. ஆஃப் பண்ணியா? இல்ல டாக்குமெண்ட் எழுதுவாங்க. அதுதான் பார்த்தேன். ரத்தமா? டேய் இங்கே வாடா. என்னங்க இது ஐஸ் ஓ இதுதாங்க மர்காஃப் நிறுவனம். வால் ரைடர் ப்ராஜெக்ட் கீழ இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் போக மாட்டேங்கிறா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ. போயிடுச்சு கைஸ். அது ஒரு கைஸ் அது ஒரு இது கைஸ் இங்க. பூஸ்டர் மாரி வந்துச்சு. உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மட்டும் தெரியுது. ஆ. ஆ. ஓ அப்புட்னா மேல இருக்கிறது வெறும் இதுதாங்க மெயினு. மர்காஃப் இங்க தான் இருக்கு மெயினா. இதான் மெயினா அப்போ? ஆனா இங்கேயும் ரொம்ப எப்படி எப்படி மோசம். கொண்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா இங்க கேமரா தேவைப்படாதுல்ல. படிக்கிறீங்களா? பாருங்க. சரி கைஸ் படிப்போம். இப்போதாங்க நமக்கு உண்மையா தெரிய வருது. என்னடா இவ்ளோ இருக்கு? ரைட் ஆஃப் சிஸ்டம். இது நோட்டிஃபிகேஷன்ஸ். செப்டம்பர் 19, 2013. என்னடா இது? ஓ வேலைய விட்டு இது வேலைய பண்ணிருக்காங்க. விட்டு வெளிய போறாங்க கைஸ். பரவால்ல இந்த மாரி குடுங்கடா. ஆக்சுவலி டேய் இப்படி என்ன காஸ்பல். காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ். ஓ நான் பாத்தீங்கன்னா ஒரு அன்வர்த்தியான சப்ளையன்ட்டாமா? யாரால வந்து எங்க கடவுளுக்கு வந்து பாத்தீங்களா, அவங்களே கடவுளே அர்ப்பணிச்சு இது பண்றோம் சொல்றாங்க. தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க வால் ரைடர். ஓ என்னோட செப்போட இந்த அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா இத பாக்கட்டும். அத பாத்தீங்கன்னா இந்த பொய்கள பாத்தீங்கன்னா உண்மைய வந்து பரப்பட்டும்னு சொல்றாங்க. உங்க உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த நேரம் வந்துருச்சு. என்னோட இது சதைகள் சதைக்கு பாத்தீங்கன்னா, உங்களால உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காமா. எங்களோட ரத்தம் பாத்தீங்கன்னா, எதால உங்களால உருவாக்கப்பட்டதுன்னா, விடுதலை விடுவிக்கப்பட்டிருக்கு. படுத்துறதுக்காக என்னோட ரத்தம் வந்து கொதிக்குதுங்கிறாங்க. இத இது என்னோட வேண்டுதல். வேண்டுதல். சரி அதாவது ஓகே. உங்களோட இத வந்து என் ரத்தத்துல இதுல எழுதுங்கன்னு சொல்றான். சதையில எழுதுங்க. ஆ காஸ்பல்னா என்ன? தெரியலங்க. ரைட் ஆஃப் சிஸ்டம். என்னாச்சு? ஏன் என்னாச்சு? அது வெளிய வந்துருச்சு. ஏன் இவ்ளோ பெருசு வச்சிருக்கான்? ஆ ம். அதாவது என்னோட டாக்டர் பெர்சனல் வெர்னிக்கோட பெர்சனல் ரெக்கார்ட் கைஸ் இது. பிராங்க்ஸ்டைன் வெர்னிக் ஃபுல் பேராமா. சரி. அதாவது பிராங்கிஸ்டன்னா மாடர்ன் புரோமிதிஸா? அதாவது பாத்தீங்கன்னா மேரி ஷெல்லியால அதாவது 1818 1880ல வந்துருச்சு அப்போ. டேய் என்னடா இது? அதாவது அட கடவுளே! நான் அழுதுருக்கேனாமா. ஓ! எவ்வள இதா இந்த இந்த ஓவியம் அதாவது இந்த கலை பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இதா இருக்கு. எ விடுதலைக்கு வித்தியாசமா இருக்குங்கிறாங்க. நான் எப்படியோ பாத்தீங்கன்னா இந்த கோவத்திலயும் டிஸ்டர்ப்ல இருந்து வெளிய வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் வேற இதுல ஆக்ஷன் ஆயிட்டேன்னு சொல்றான். ஓகே. ஆக்சுவலி நம்ம சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். பட் இந்த கோப்புகள்லாம் படிக்கிறது நமக்கு லேட் ஆகுது கைஸ். அது டாக்குமெண்ட்ஸ். உண்மைதாங்க. ஆக்டிவேட் ஆ நெனச்சேன்டா. ஆன் பண்ணு. ஓகே. இப்பதான் உள்ள வந்து கேமரா வேற நீ வேற திருப்பி பண்ணாத. ம். இப்ப சாப்பிடாத கைஸ். வேணும்னா மட்டும் போட்டுக்கலாம். பேட்டரி எவ்வளவு நம்மட்ட? 4 4 இருக்கு. இருக்கு. போதும். இல்லாமயே போயிரும் இந்த இடத்துல. அது ஓகே. திறக்க முடியாது. ஏ பிளாக். கை ஏய் பாரு. கை ஓகே நம்ம கைதாங்க. ரத்தம். போன வாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். போன பகுதி இந்த பார்க்காம இருந்தா மறக்காம மார்ட்டின்ங்க. பாருங்க. மார்ட்டின். மார்ட்டின். அவனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன எரிச்சிருப்பான். அது ஜீசஸ் மார. ம். அப்புறம் அந்த 2 சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிர்ஷ்டமா வழி விட்டுருப்பானுங்க. தொரந்து தொரத்திருப்பானுங்க. ஏதாச்சும் இருக்கணுமே கன்ஃபார்மா. இது என்னது? மார்ஃபின் சொல்யூஷன். மார்ஃபின். மோரின்ங்க. மோரினா? சுத்தி தப்பா சொன்னா பாருங்க. நானும் தப்பா சொல்றேன் பார்த்தியா? இது என்ன மருந்துங்க மருந்து அதாங்க. நெறைய மருந்து இருக்கு. ஆ சதை. அது ஏன்டா பாக்குற அப்புறம்? ஆக்சுவலி எங்களுக்கு இதுல பார்த்தா ஒண்ணும் ஆகல. அது உண்மைதான். சும்மாங்க அப்படி பண்ணுவோம். ஆனா சொல்றது தான் நாங்க. ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம். சத்தியமா நான் இந்த மாரி கேம்லாம் வறுத்து கைஸ் விளையாடுறது. பாரு இந்த கொழுப்பெல்லாம் மத்த கேம்ல பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த மாரி இது. நெறைய நெறைய போட்டு பண்ணியிருக்கான். வச்சிருக்கான். நெறைய விறுக்கு விறுக்கு பண்ணி வச்சிருக்கான். என்ன ஒரு இதுவுமே இல்ல. கோப்பு சூப்பர். அது எடுத்துக்கோ. இப்பவே படிச்சிடலாம் கைஸ். ஏன்னா எவன் தப்புன்னு சொல்லவே முடியாது. ம். வேரியன்ட். வேரியன்ட். போஸ்ட்மார்ட்டமா? வேரியன்ட்டா? வேரியன்ட்டோட போஸ்ட்மார்ட்டம் ஆமா.
ஆத்தர் ஜெனிஃபர் ரோலாண்டமா. அதாவது ஓ! அதாவது இந்த நோட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, ஆம் எக்கு லீகலா பார்த்தீங்கன்னா பைண்ட் செய்யப்பட்டிருக்காம மர்காஃப் கார்ப்பரேஷனால. அதாவது 4083 ஃபார்ம் பார்க்க சொல்றாங்க. ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் ரோலாண்டமா. என்னோட 14த் ஆட்டோஸ்பியான அந்த வால்ரைடு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தெரப்பிய பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ற மாரி காட்டலையாமா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செல் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா காட்டுதாமா. அப்புறம் கொஞ்சம் மார்ஃபோஜெனிசிஸ் அதாவது செல் மைக்ரேஷன்னா அந்த செல்லுக்கெல்லாம் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு ஆ. போகுதாமா. ஆனா அதாவது பார்த்தீங்கன்னா, ஹியூமன் குரோத் ஹார்மோனுக்கு வந்து ஒரு அது சம்மந்தப்பட்ட மாரி இருக்காமா. ஆனா எதுவுமே இப்போதைக்கு ஸ்டேபிள் கிரியேஷனா சொல்ல முடியாதாமா. இவரு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டா தனியா ஸ்வாம்ல வச்சிருக்காங்க. ரொம்ப சரி. ஓய்வான டயர்டா இருக்காரு. காலகட்டத்துல. என்னோட நான் சொல்ற இது வந்து கொஞ்சம் டவுட்டா சந்தேகமா தான் தான் இருக்கு. இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு ரெக்வெஸ்ட் குடுத்து லீவ் எடுக்கலாம்னு இருக்கேன் போலங்க. சைக்காலஜிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா போயிருச்சாமா. இதனால இது உணரவே முடியலன்னு சொல்றான். என்னால இது ஒரு குழு தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நெறையா கம்மியான நம்பிக்கைகள் தான் இருக்கு இந்த இதுல பார்த்தீங்கன்னா, தியரீஸ்லாம் பார்த்தீங்கங்கிறான். சரி. ஓ! நாசியோட சம்மந்தப்பட்டிருக்குங்க ஜெர்மனியோட. ஆமா. அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா மெக்கானிக்கல் இன்ஜினாமா. இது எது பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் புரோட்டீன் பத்தி இருக்காமாங்க. சரி. ஓகே, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப வந்து ஒரு ஹார்ஷரான கெமிக்கல். அதாவது ரொம்ப கொடுமையான கெமிக்கலாமா. மர்க் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 921 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது பேஷண்ட் நம்பர் கைஸ். பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்களாமா. அவர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான மயக்க மருந்து குடுத்துருக்காங்க. அவன வந்து கொஞ்சம் முடிக்கிறதுக்காக. ம். ஆனா ஆ எனக்கு என்னன்னா, அவனோட ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, ஏதோ அந்த கெமிக்கலோட வந்து இன்டராக்ட் ஆகுமோன்னு பயமா கவுண்டர் இருக்கு. ஆர்டர் பண்ணுதாமா. கவுண்டர் பண்ணுதாம். அதான் எதிர்ப்பு இருக்குதாமா. அதான். இதானே டெலிவரி எக்ஸிட். சேவ் ஆகுதுயா. ஓகே. சேவ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்ல. அஹம். ஸ்ட்ரெயிட் எடுத்து இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். இப்படியே வைங்கடா. ஸ்டாமினா இல்லங்க அது வரைக்கும். அதாம்மா லிமிட்டட் இல்லையா அது. வெளிய ஏய் விடுமா. வெளிய ஆர்மி அது. வெளிய விடு வந்துட்டோம். இது என்ன இப்படிதான் போணும். ஏய் போ முடியாதுங்க அப்படி. பாருங்க. வழி இருக்குன்னு பார்த்துருவோம். வந்தா ஓடிருவோம். சரி வழி இருக்கு. திறக்குதே. எக்ஸிட் இங்க போட்டுருக்கு டெலிவரி எக்ஸிட்ன்ட்டு. ஆக்சுவலி இந்த கேம்க்கு ரெண்டிங் தான் இருக்கு. போக முடியாது இப்போதைக்கு. அப்போ இந்த வழி இல்லங்க. இது இருட்டா இருக்கியா? பரவால்ல. ஓ! ஏய் அது பேய் வருது. போக விட தொறக்குது, மாட்டேங்குது. தொறக்குது, தொறக்குது. இதுக்குள்ளயே வெளிய போக விட மாட்டேங்குதுங்க அது. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போணுமா நம்மோ? என்ன லாக் ஆயிடுச்சுன்னு. ஆமா. லாக்கு லாக்கு. ஓ! வரான், செத்து வரான், செத்து வரான், வரான், செத்து வரான், செத்து. வரான், வரான். இருங்க, இருங்க. எப்படியா தப்பிக்கிறது இவங்கிட்ட? தெர்ல. போன வழி தான் போ முடியும் நம்மளால. வழி இல்ல. ஏய்! ஓ கதை படிங்க இது. ஓ பண்ணியே. இதுக்கு மேல தப்பிக்க மாட்டேன். நீ எப்புட்றா ஓ ஏய் ஆமா பிடிச்சிருச்சுங்க. ஹெல்ப் பண்ணுதா? இல்ல, இல்ல. சாவுடா நாயே சாவுடா. வா! அப்படிதான்டா. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருப்பான். ஓடுனுங்க ஏனுங்க. ஓ கேமரால தெரியுது. யூவில. ஓ இப்ப இத வச்சு நம்ம பார்த்து போணும் போலங்க. கொல்லு கொல்லு அவன. கொன்றுச்சா? ஆமாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சயின்டிஸ்ட் மாரி இருப்பான். அவன லிஃப்ட்ல அடிச்சு கொன்றுப்போம். இந்த பண்ணி நம்ம தொரத்திட்டே இருந்திருக்கு. இவனையும் கொண்டாச்சு இப்போ. நோட்ல எழுதிருக்கான்னு பாருங்க. ஓ இப்ப இந்த பேஜ் தாங்க மாட்டிட்டு நம்மோ. டெத் ஆஃப் சோல்ஜர். அதாவது சோல்ஜரோட இறப்பு. ஓ இது இப்படிதான் நீ சாகப் போற. அதாவது பார்த்தீன்னா, உள்ள இருந்து பார்த்தீன்னா, சிதைக்கப்பட்டு, உன்னுடைய அதாவது சிதைகள் பார்த்தீன்னா, அப்படியே பிணமா கான்கிரீட் வால் சொல்றாங்க. மாரி நொறுங்கிரும்ங்கறாங்க. நீ வந்து நரகத்துல இருந்து ஒரு வாட்டி தப்பிச்சிடலாம் கிரேஸ் வாக்கர் அப்படிங்கிறாங்க. ஆனா கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எப்படியாச்சும் இன்னொரு வழி கண்டுபிடிக்க நினைக்கிறேன். ஓ! ஆக்சுவலி நம்மள கொல்ல வந்திருக்குங்க. இவன் வந்து காப்பாத்திட்டான் நம்மள ஆக்சுவலி. நம்மள துரத்திட்டு வந்திருக்கு. லாக் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச தரம். அப்படிதானே? போ முடியாதுதானே? ஓ! எஸ்கேப் கிட்ட போனாவே அது வருதுங்க. ட்ரிகர் ஆகுது. அது. நம்ம தப்பிக்க அதாவது இங்க யாருமே தப்பிக்க முடியாதுன்னு இருக்காங்கல்ல. அவங்களும் தப்பிக்கணும்னு நினைக்கும்போது இந்த மாரி ஒரு பேய் வந்துச்சு. திரும்ப போகாதயா? போ முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லாக் லாக்கு. ஆயிடுச்சு. ஆமா. இப்போ அந்த வழி தான் ஓ! கைஸ். அவன் செத்தானங்க. அவன் அந்த வழியா போணுமா? மேல ஒரு உடைச்சிட்டு போன அந்த வழி அதான் சொல்றீங்களா? நினைக்கிறேன். இந்த ஓகே. வழி ஃபர்ஸ்ட் போயிருக்கல. அதான் சொன்னேன். இது அது ஓப்பன் என்னமோ ஆயிடுச்சு. போப்பு தான் இருக்க போகுது. சரி விடுங்க. பேட்டரியா இருந்தா யாருக்குங்க தெரியும் எக்ஸிட் போகணும் சரி எக்ஸிட் இருக்கும்னு நினைச்சு போனேன். இதாங்க. செத்து ரத்தம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அவங்க ரத்தம். அதனால தேவைதான். எப்படி ஏதோ காட்டுச்சு. இல்ல போ முடியல. போக முடியாது. வேற ஏதோ காட்டுச்சுங்க எக்ஸ். எக்ஸ் கதை மூடுறது இருக்கும். ஒண்ணும் இல்ல. எங்கேயாச்சும் திறந்திருக்கான்னு பாருங்க. சவுண்டு. இதோ கேக்குது தானே? இது. ஓப்பன் ஆயிருக்குது இடம். என்ன இடம்? க்ளோஸ் ஆயிருச்சு. ஓ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். நான் உடனே செத்துருக்கணும் இப்போ. ஆனா இதுக்கு மேல எனக்கு லக் இல்ல. என் பாவத்தோட நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயிட்டேனாமாங்க. ஆனா எப்படியும் நான் மட்டும் தான் இருக்கேன். அதுவும் பில்லியால. ஓ பில்லியா? டாக்டர் கைஸ் அவங்கலாம்.
அவன் தான் பார்த்தீங்கன்னா என்னைய பார்த்துக்குவான். அவன் என்ன நினைக்கிறான், நான் தான் அவங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாவம் அந்த முட்டாள். ஏன்டா? என்னாச்சு? இந்த சிம்பல் என்னன்னு தெரியுமா? அதாங்க. நானோ ஹசார்ட இது பண்ணுதா வார்ன் பண்ணுதாமாங்க. மைக்ரோஸ்கோபிக் மிஷின்ஸாமா. பல வருஷமா அந்த டெக்னாலஜி இருக்கு. ஆனா மாஸ்டரே பண்ண முடியலையாமா. எங்களால அத மாஸ்டர் பண்ண முடியல உங்களால. மர்காவ் பார்த்தீங்கன்னா அப்புறம் கண்டுபிடிச்சாங்க ரிசர்ச்ல. ஓ! ஹியூமன் ஹியூமன் பாடில பாடில இருக்கிற இருக்கிற செல்ஸ் செல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நானோ ஃபேக்டரிஸா உருவாக்கியிருக்காங்க போல. இது வந்து நேச்சுரல் ஃபங்ஷன் ஆமா. அதாவது மாலிக்யூல்ஸால புரொடியூஸ் ஆகுமாமா. இத வந்து சைக்கோமேட்டிக் டைரக்ஷன் மூலியமா இதாகுமாம் போல. அவங்க வந்து அத இன்ஜினியர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மாலிக்யூல்ஸ் வந்து தேவையானத மட்டும் நெசசரி ஆக்கியிருக்காங்க போலங்க. ஆனா அது ரொம்ப முட்டாள்தனமா முட்டாள்தனமானது. இருந்துச்சு. நான் கண்ட்ரோல் பண்ண நெனச்சது. இந்த மாரி ஒருத்தங்க பைத்தியக்காரத்தனம் யூஸ் பண்ணி இந்த மாரி இவ்ளோ பலமா உருவாக்குனது. இவங்களே உருவாக்கி கட்டுப்படுத்த முடியலங்க. ஆமா. நீ பார்த்தீன்னா நிறுத்தியாகணும். பில்லிய கொன்னாகணும். அவனோட லைஃப் சப்போர்ட்ட வந்து ஆஃப் பண்ணு. அவனோட அனஸ்தீசியாங்கிறாங்க. நீ பார்த்தீன்னா நான் பண்ணது பார்த்தீன்னா, இது அன்டூ பண்ணுமாமா. திருப்பி சரி பண்ணுங்கிறாங்க. அவன் இருக்க வரைக்கும் யாரும் இங்க வெளிய போ முடியாது. நீ நீ அவன என்ன கொன்னாகணும். கொன்னாகணும். அவன் தான் அந்த பேய்ன்னு நெனைக்கிறேங்க. ஆமாங்க. பேயா இருந்து இது பண்றான். ஃபைண்ட் வில்லி இன் த மெயின் லேபரட்டரி. கன் எட்டு போ வேண்டியது. மைக்ரோசாஃப்ட் இன்ஜின் சேம்பர் இப்ப தான் மூவ் நெனைக்கிறேன். சேவ் ஆயிருச்சு. திறக்குதுங்க. திறந்துட்டு பாரு. இப்ப திறக்குதுங்க கைஸ். திறந்து விடுறியா நீ எனக்கு? ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க ஒரு இது பண்ணியிருக்காங்க போல. ஆ. தொரத்துற மாரி தான் இருக்கு இடமே. இல்ல பரவால்ல தப்பிச்சிடலாம். அடி வாங்கினாலும் தப்பிச்சிடலாங்க. பிரச்சனை இல்ல. ம். 3 அடி என்னால வாங்க முடியுமே அப்புறம் என்ன? இது பேய்கிட்ட விளையாடின்னு சொல்ல முடியாது. ஏதோ வழி இருக்கு அப்போ. சாவி ஏதாச்சும் செக் பண்ணா என்ன? இல்ல சொல்ல முடியாது. இது வேற வழியா என்ன? அப்படியா? பாரு. ஃபர்ஸ்ட் மார்க் மேல ஏதோ சரி விடுங்க விடுங்க. அமுத்துங்க. ஓ! இப்படிங்க. இந்த வழி ஓகே. சரி ஓகே. ஒரு ஷார்ட்கட் மார. ஏதாச்சும் இருக்கும் கைஸ். பேட்டரிலாம் இருந்தா எடுத்து வச்சுக்கணும். அப்ப ஏன்னா கிடைக்காது அதுக்கப்புறம். சவுண்ட் கொஞ்சம் இதாகுது. மெதுவா போங்க. உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்குவோம். வா. போய் தொரத்த மாட்டான்ல அது வரைக்கும் கன்ஃபார்ம். இப்பதானே ஸ்ட்ரைட்டாவே பாத்துருவோமா ஸ்ட்ரைட்டோட? இதாங்க இப்படி வந்தோம். அதான் ஸ்ட்ரைட்டே பாத்துருவோமா? ஆ. பாரு. இது என்ன? வருது. ஓகே. எப்படி தப்பிக்கிறது? ஆஃப் பண்ணியா ஓடு. ஓடி வேண்டியதான். எப்படி? சவுண்டு இப்படி ஏன்டா போற? பக்கத்துல இருந்து ஒரு மாரி இதாகுது. இருக்கண்ணே. ஆஃப் பண்ணு. போயிருச்சு. இதெல்லாம் பண்ணுதியா பேயி? அது ஒரு யூவில தான் தெரியும் போல அப்பதுக்கு. அப்ப இதுக்கு தாங்க பேட்டரி யூஸ் ஆகும் இந்த வெளிச்சமான இடத்துல. பேய் அது இல்ல. ரத்தம். ஏன்டா திடீர்னு திக்கு பண்ற? நல்லா சவுண்ட் தெரியுதுங்க. அதுவே சந்தோஷம். இல்ல ஒரு மாரி கண்ணு மங்கலாகுதுங்க வந்தா. ஆமா. நான் வரல ஆஃப் பண்ணியா. பாத்து. இப்படிதான் போகணும். இதான் மெயின் அதனால தான் பேய் வந்துச்சு. எங்க இருக்கு? அங்க இருந்து வருதுயா? ஓகே. முடிச்சிருச்சு போ. இல்ல பிடிக்கல. தப்பிச்சிடலாம். அடிச்சிருச்சு. பரவாயில்ல இது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இன்னும். சாகலடா. ஓடுறா. தப்பிச்சிட்டோம். நீ ஏன்டா லேட் பண்ணிட்டோங்க. அந்த இடம் பூந்து போறோம்ல அதனால லேட் ஆயிடுச்சு. சேவ் ஆயிடுச்சு. இது மேல இருந்து கீழே விழுகிறதுக்கு தானே இது? இது அந்த வழி. அந்த வழி வந்து பார்த்தது. தெரிஞ்சு அப்புறமே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் ஓடுறதுக்கு. ஆமா ஷார்ட்கட் புடிச்சு போற மாதிரி இருக்கும். பார்த்து போங்க. ஏன்னா எவன் எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது. படிச்சிருமா? எடுத்துருங்க. இங்க வந்துடாத. எத்தனை இருக்கு பாரு ஆனா டாக்குமெண்ட். பரவாயில்லைங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? கடவுள்களும் பாத்தீங்கன்னா மிருகங்களும். இது பார்த்தீங்கன்னா கன்சல்ட் MMO8 இதோட பண்ணதாமா. இந்த இது பார்த்தீங்கன்னா வழிபடாதீங்க. இல்ல இதுக்கு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்றாங்க. இதுல இருக்கிற எல்லா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப சுப்பீரியரானதாமா. இந்த இல்யூஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட கடவுள்தனமானதாமா. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அழிவுகள பார்த்தீங்கன்னா பார்த்திருக்கோம். ஆனா அழிவ பார்த்து நம்ம கடவுள்னு கூப்பிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் நம்ம வந்து அழிச்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஆகாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒரு சயின்டிஸ்ட் தான். ஓகே. மங்கலாகுது. போக முடியாது இப்போதைக்கு. இப்படிதான் போணும்.
இது வேற கண்ணுக்கு தெரியாதுயா பிரச்சனை. பேட் எதுக்கு தானே? ஓப்பன் ஆகுது. கட்சின்னு நினைச்சேங்க. ஏய் சேவ் ஆயிடுச்சு. என்னடா அது? இங்க இருக்காங்க பாருங்க. இருங்க. எங்கங்க? அதாங்க அவன். இவன் தான் அதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதுக்குள்ள ஒருத்தன் மட்டும் தான் இருக்கா தெரியுதா? ஓ ஆமா இருக்கலாம். ஒரு பேர் அதனால தான் ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? வென்ட்ரிக்கோட வெர்னிக்கோட மிஷின். ஓ இந்த அசெம்பிளர் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீட் சேம்பர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிகர்சர் மாலிக்யூல்ஸாமா. அதுல இருக்கிற அந்த சில மெமரிகள் மட்டும் நான் ஆன்லைன்ல படிச்சது படி, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புடிச்ச மாரியாமாங்க அது. ஆக்சுவலி இன்ஸ்டாட் ஆன புடிச்ச மாரியாமா. நிலைமையில இருக்கும் போலங்க நம்ம. அது எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குமாமா. ஆனா பில்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாத்தோட பயமா இருக்கான். அவன கண்டுபிடிச்சு கொல்லணும். இத முடிக்கணும். ஓகே முடிச்சிடலாம். வெயிட் பண்ணி போகாதயா. பார்த்துட்டு என்ன இருக்குன்ட்டு. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை கைஸ்? எடுத்துக்கோ. ஆ இவர் கொஞ்சம் திக்கா இருக்குங்க போக போக. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்கா கேமு. டர்ன் ஆஃப் தி வால்வ் ஃபார் தி லைஃப் சப்போர்ட் ஃப்ளோ இட் இஸ். ஓ இந்த வால்வ் ஆஃப் பண்ணுங்க. இப்ப படிக்கலாமா? இதானே நீ இவன் தான். வாயில ஏதோ வச்சிருக்கான்யா. ம். இவன கொன்னா போதும் கைஸ் நம்ம. வழி எங்க போகுது? வால்வ் ஆஃப் பண்ணுங்க. சேவ் ஆயிருச்சு செத்தாலும் பிரச்சனை இல்ல. சப்ல ஜெனரேட்டர் இதான் நினைக்கிறேன் பார்ப்போம். இதான் இருக்கணும். இல்ல எடுத்துக்கோ. வர வாய்ப்பு இருக்கா பையங்க. இல்லங்க இவ்வளவுதான். ஓகே. இல்ல அவன இன்னுமா காட்டிரணும். வால்வ் எங்க இருக்க போ? இங்க இல்ல வால்வ். கீழங்க இது பேட்டரிக்கு தான். அத எடுத்துக்கலாம். அந்த பேய் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு போலங்க. ஏய் அவன பாக்குறான்யா. பாத்து. இவன் தான அவன்? நீ மட்டும் எப்படிடா இருக்க? இது வேற ஒண்ணு தெரியுதா? ஓ ஆமாயா. மங்களாக்கமா இருக்கு எனக்கு. செத்தாலும் பிரச்சனை இல்லைங்க வந்துக்கலாம். இது இதாங்க. இங்க தான் கைஸ். இதுக்குள்ள தான் கைஸ். ஓ மேஸ் மாதிரி வச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போய்க்கா தோட்டத்துல அதிக சந்தோஷம். இது துரத்துயா கன்ஃபார்ம் துரத்தும். இந்த இடத்துல துரத்துங்க. சேவ் ஆயிருச்சு. ஆனா பரவாயில்ல நல்லா பண்ணிருக்காங்க கேம் கைஸ் சத்தியமா உண்மையை சொன்னா. ஐயோ போக போக திக்கா இருக்குங்க எனக்கு. பயமா இருக்கா? ஆமாயா. எனக்கு பயமே இல்ல. பயம் இல்ல எப்படி சொல்றது? கேம் முடிச்சா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொன்னாலும் அந்த பிரச்சனை பயம் இல்ல எனக்கு. வால்வ் ஆஃப் பண்ண போகுது. என்னது? இதுலங்க எடுக்க முடியல. கோப்பு. அப்புறமேல ஒரு அலாரத்துல பார்த்து படிச்சிடலாங்க. சேவ் முடிச்சிடலாம் போய் அப்புறம் படிச்சுக்கலாம். இந்நேரம் இப்போ சேஃப் இல்ல. இதான் ஆஃப் பண்ணிட்டு துரத்து நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதுக்கப்புறம் தான் டு நாட் டர்ன் த வால் அப்படின்னு போட்டிருக்கான். உண்டனே எலக்ட்ரிக்கல் சப்ளை. இப்போதாங்க ஜென்ரேட்டரு. இதான் ஜெனரேட்டர் போகணும். அப்போதான் அங்கே போகணும். டென்ஷன் ஆகிறான் பாருங்க அவன். பின்னாடி ஓடு ஒரு வாட்டி பார்த்தா போதுங்க. அப்படியே டேட்டா போயிடலாம். ஈஸியா தான் இருக்கு பிரச்சனை இல்ல அந்த அளவுக்கு. எங்க இருக்கு? மேல இதுக்கு மேல இப்படி போ. அவ்வளவுதான் துரத்துல பாத்தீங்களா? பரவாயில்ல இந்த ஸ்டாமினா எனக்கு அன்லிமிட்டடா அது மாதிரி காமிச்சிருக்கான். லிமிட்டட் வச்சிருந்தா லிமிட்டட் வச்சா கஷ்டம். ஏறு பூந்து போடா. எங்கயா? எனக்கு கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு தெரியலங்க வழி திரும்பி பார்க்கும்போது. இன்னும் துரத்துதா? தெரியல ஆனா ஓடிடும். வந்துட்டோம். அது மேல ஏறணுங்க. ஓய் டுமியா ஓய் நைட்டு வேற ஆடுறேன் கேக்குது. ஓய் நீ வந்தா வா என்ன வேணா பண்ணிட்டு போ. என்னடா வேறிட்டு இருக்கோம் லூப்பா? நான் வந்தா மாட்டேன். ஐயோ ஆன் பண்ணியோ. குதிரா. நீ ஏன் ஆன் பண்ண சொன்ன? இல்லங்க இருட்டா இருந்துச்சுங்க அந்த இடம். அப்புறம் நினைக்கிறேன் அமைதியா நீ திரும்பி பார்க்காதடா. கேமராவே தெரிய மாட்டேங்கியா? ஓபன் அவ்வளவுதான். அப்பா நீ திடீர்னு ஏன் ஆன் பண்ண சொன்ன? நான் அந்த இடம் இருட்டா இருந்துச்சுங்க அதாங்க. திடீர்னு ஆன் பண்ண சொல்லி குயிக்ஸ்னா எனக்கு வராதியா? போ. கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் வேற கேம் மாதிரி மாறிடுச்சு திடீர்னு பார்க்கும்போது. முதல்ல எங்க இருந்தோம் இப்ப இங்க சேவ் ஆயிடுச்சா? அங்க சேவ் ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். இவ்வளவா? ஐயோ இது என்ன எல்லாம் சுத்தமா படிக்க முடியாதுங்க என்னால. இது ரொம்ப இதா இருக்கியா? நோட்ஸும் கூட படிக்கலாங்க. இது ரொம்ப இதா இருக்கு. இது படிச்சங்க இப்போ பிராங்கென்ஸ்டைன் மாடல். இது அதேதான். என்கிட்ட இருந்து கத்துக்கோ. இது பத்தின என்ன பெர்செப்ஷன் கிடையாது. அதாவது என்னோட எடுத்துக்காட்டமா சொல்றேன்.
இந்த நாலேட்ஜ் பத்தி எவ்வளோ ஆபத்துன்னு சொல்றேன். ஓகே அவ்வளோதாங்க அது. ரொம்ப இதா இருக்கே அது. கைஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெடிக்கலா போகுது கைஸ் நம்மளுக்கு. மெடிக்கல் அதனால நம்ம பெருசா சொல்ல முடியாது. சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த அட்டாச்டு அந்த பெர்மிஷன் டூ ப்ரொசீட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க. அதாவது வில்லியம் ஹோப்புக்காக. அது பார்த்தீங்கன்னா மர்காஃப் சேரிட்டபிள் சைக்காட்ரி சிஸ்டம் மவுண்ட் மேசிவ் டேய்! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்படியா ட்ரான்ஸ்லேட் பண்றது? இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாமோ. ஸ்டாண்டர்ட் தானே அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சப்பிக்கோங்கடா போங்கடா. அதான்யா. இது என்னன்னு தெரியல. இதாங்க இது. இப்ப என்ன பண்ண சொன்னா? எலக்ட்ரிக் ஆஃப்னு சொன்னான்ல? ம். டிசேபிள் பில்லி லைஃப் ஃபண்டு இப்பதாங்க போய் பண்ணேன். திரும்பி அங்க போணுமா? ஆமா. டிசேபிள்னா டிசேபிள்னா அந்த பாடு கிட்ட போகணும்னு எனக்கு தெரிஞ்சு. பாடுகிட்டே போணுமா? இல்ல என்னன்னு தெரியல. ஞாபகம் அங்கிட்ட தான் இருந்துச்சு நேரத்துல. ஆமா. ஓகே. முன்னாடி தொரத்தாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம். திருப்பு. விட்டுலாம். ஆமா. ஓ! நல்ல வேளை, ரொம்ப நன்றிடா டேய். ரொம்ப நன்றிடா. சத்தியமா நான் கூட ஐயோ முடிஞ்சுன்னு நினைச்சேன். செத்துட்டோம் ஒருவேளை. செத்துட்டோம். இல்ல. உசுருக்கு. டேமேஜ் ரொம்ப கம்மி தான். ஓடு. ரொம்ப ரெட்டா இருக்கே. ஒரு ரெட் அடிச்சு செத்துருவோம் போலயா. ஆனா அது நம்மள காப்பாத்து. பூந்து. உண்மையா வந்துருச்சு. எங்க போனோம்? லைட் ஆஃப் பண்ணும். பாடு. இது இல்லையா? இதானே? இங்க இருக்கு. இங்க போறோம் நீங்க. இல்லையா? டேய் லாக் ஆயிருக்கு. இங்க ஒரு சுத்து ஒரு வாட்டி. இங்கதான் வருது. இதாங்க அந்த பாடு. வந்து அவ்வளவுதான். இங்க போடா டேய். முடிஞ்சுங்க. நொட்ரா. சாவுடா. ரெக்கார்ட் பண்ணிட்டோங்க. அடிச்சுக்கு. எப்படி? உனக்கு அடிச்சிட்டனே. என்னாச்சு? உயிரோடு இருக்கானே. வேற யாரோ இருக்காங்களா? புடிச்சு போடியா. சாகருக்கு நம்மள கொல்ல பாக்குதானுமோ? தெரியலையே. தூக்குதியோ? என்னாச்சு? தெரியல. கொன்றுச்சா? இல்லையே. இல்ல கொல்ல. செத்துட்டு இப்பதான் சாகுது. நம்ம உடம்புல வந்துருச்சு என்ன? ஐயா நம்ம உடம்புல அந்த மாதிரி தான் காமிச்சானுங்கண்ணா. ஆமா. கடைசியில் நம்ம லிட்டில் இன்வெஸ்ட் எப்படி இடத்து கொண்டுட்டு போனோம் அந்த மாதிரி தான் இருக்கியா? லிட்டில் இன்வெஸ்ட்ல அது நல்லா இருக்கு அந்த மாதிரி இருந்தா. ஆமா அவனை காப்பாத்தனே எடுத்து சாப்பிடுவான் தான் லிட்டில் இன்வெஸ்ட். அதான் அந்த மாதிரி இருந்தா. ஆனா அதெல்லாம் கொடூரம் கைஸ்னா லிட்டில் இன்வெஸ்ட்ல. ஆனா இதுல அப்படி இல்ல. கெட் அவுட். இப்ப எப்படி அவங்ககிட்ட பேசணுமா? இது என்னாச்சு? நொன்றாங்க. அவனால முடியலங்க. அடிச்சிருச்சு. கெட் அவுட்னா வலிங்க. பின்னாடி அதான் நடக்க முடியலங்க. முடிச்சு அடிச்சிருச்சு. என்னட்டு அடிச்சு தெரியுமா? கால் ஒன்றா. நோட் எழுதிருக்கானு பாத்துரு. கேமரா சொல்லிருச்சா? இல்ல இருக்கு. இது நோட் மட்டும் பாத்துரு. டாக்குமெண்ட் நோட்ஸ் வந்திருக்கு பாருங்க. லைஃப் சப்போர்ட். அது பார்த்தலாம் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா பில்லியோடைய அந்த லங்ஸ் ஆமா. இதுல பார்த்தீங்கன்னா லங்ஸ், லிவர் அப்புறம் வாழ்க்கை சப்போர்ட் மிஷின் ஆமா. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி கொடுக்குமாமா. அதாவது ஒருத்தரை உயிரோட இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கோங்கடா. போய் எல்லாம் உடைங்கண்ணா. அவன் சாகணும். அவன் இவ்வளவு பெருசு பண்ணிருக்காங்க. ஒருத்தர் உயிரோட பில்லியோட நம்பிக்கை. பில்லியோட பேஷண்ட் ரிப்போர்ட் படி அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் தான் ஓல்டாமா. ஆனா பார்த்தீங்கன்னா அவன் 50 வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவனோட வலி ரொம்ப அதிகமா இருக்காமாங்க. அவனை கொல்றதா பார்த்தீங்கன்னா கரெக்ட்ன்றான். அப்போ அந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருக்காங்க. வலி கிடையாதுங்க. ஆக்சுவலி ரிப்போர்ட் படி 23 வயசு. அந்த நாய் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலங்க அவனுக்கு. எக்ஸில் எல்லாம் முடிஞ்சா அங்க இருக்கவன் இருக்கான். அப்ப ஏதோ இருக்குங்க. இல்லாமலாம் இல்ல. அமுத்து. எப்படி நீ அத இப்ப எப்படிங்க போறது? அந்த வழியில தான் போகணும் நினைக்கிறேன். எக்ஸிட் அந்த வழியிலே போனா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப நொன்றான். பாஸும் பண்ண முடியாது. நம்ம பாஸ் எதுக்கு பண்ணிட்டு எனக்கு இருக்கிற எல்லாமே முடிஞ்சுட்டாங்க. இப்போ 2 பேர் இல்ல அவ்வளவுதாங்க. எல்லாருமே ட்வின்ஸ் போய் நீ நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவனுங்க தான் பாத்தீங்கன்னா மரியாதை கூப்பிட்டானுங்க நமக்கு. அவங்க மரியாதை கொடுத்து அனுப்பிச்சு விட்டானுங்க ட்வின்ஸ். அப்போ இந்த பண்ணியும் செத்துட்டான். அவன் பிரச்சனை இல்லை. இங்க தான் வரணும். சரி நீ தானே சொன்னாங்க தெரிஞ்சவ மாதிரி. இல்லைங்க நானும் கூட கை எல்லாமே போயிருச்சா? கை ஒரு கால் வெட்டிட்டாங்கல்ல. ஏங்க இந்த கேம் பார்க்க எனக்கு ரெசிடென்ட் ஈவில் இது வருதுங்க. வில்லேஜ் ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ். அவ்வளோதாயா வந்துட்டோம். அது இதே மாதிரி தான் அவனுக்கு ஒரு விரல் வெட்டியிருப்பாங்க. இதே விரல்
நினைக்கிறேன். இதுக்கு முடியலங்க அவனால. பின்ன என்னட்டி வாங்கினான்னு தெரியுமா? அந்த பன்னி வாங்கிட்ட, வாழைப்பழம் பண்ணி வாங்கிட்டு அடி வாங்கினா. வாழைப்பழம். வாழைப்பழம் யாரு? அப்புறம் இந்த பேய். வாழைப்பழம் யாரு? 2 பேரா? அதான் 2 பேர் தாங்க சொல்றேன். எப்படி தெரியுது அப்புறம் உங்களுக்கு? இப்பதான் நான் இவங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஒருத்தர் இருந்தானே அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அவன மட்டும் கொல்லாம இருக்கு பாத்தீங்களா பேய்? அது எப்படி உயிரோடு இருந்தாதான் இப்போ டவுட் எனக்கு. சாப்பாடு எல்லாம் எதுவுமே இல்ல. வீல் சேர் மட்டும் இருக்காங்க. எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க? மனுஷன் சாப்பிட்டு உயிரோட இருக்காங்கல்லங்க. இப்ப இது திறந்துருக்கியா? அந்த இடத்துல ஆர்மி பார்த்தேன் தெரியுமா? ஆமா. ஆனா இவன் உயிரோட இருக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு. இல்ல இல்ல உயிரோட தப்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சது. என்னாச்சு? முடியலங்க இவனால பாருங்க. வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு. இவன வெளிய போனாலும் ஃபோன் பண்ணாலும் இவன் தப்பிச்சிருவான். டேய் தப்பிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். டேய் ஏன்டா? ஏன் என்னாச்சு? ஏய் ஏய், அண்ணே போட்டு குடுத்துருச்சுங்க. ஏன் நீங்களே எதுக்குடா சொல்றீங்க? ஐயோ அந்த அண்ணே போட்டு குடுத்துருச்சியா? ஓ முடிச்சா சிம்மல். நீ பத்தின இப்ப ஹோஸ்டா மாறிட்ட. நம்மளா? இப்ப நம்ம பேயா மாறிட்டோம்னு நினைக்கிறோமா? ஓ பேய் அடிக்குதுங்க. ஆமா. இதுக்கு இப்ப நம்மளுக்கு ஒண்ணா சம்மந்தமே இல்லாம. ஆர்மி எப்படியே வந்தானுங்க இவ்வளவு சீக்கிரம்? அதுதாங்க கேட்கும். ஆர்மி ஆல்ரெடி வண்டி இருந்துச்சு, ட்ரக்கு. ஐயோ, ஆமா அதுல வந்திருப்பாங்களே. பிளாக் கலர் ஸ்கிரீன். தெரியல. முடிஞ்சா? எண்டிங் கரெக்டா இருந்துச்சு. அவ்வளவுதான் கைஸ். கைஸ் எனக்கு ரொம்ப சின்ன பகுதியா இருக்கு. அப்படிதானுங்க? சரி ஆமாயா. அப்ப டிஎல்சி ஆக்சுவலி நாங்க என்ன நினைச்சிட்டோம்? ஆக்சுவலி நாங்க பார்த்த ஒரு வீடியோ பார்க்கும்போது சரி நாங்க ஒரு எவ்வளவு நேரம்னா ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நான் ஓகே இன்னும் 1 மணி நேரம் டிஎல்சியோட சேர்த்து பண்ணாலும் எங்க அவங்க அப்படி போட்டாங்க. இதை நாங்க நேத்தே முடிச்சிருப்போம். சரி பரவாயில்ல இது கொஞ்சம் எண்டிங்காவே இருக்கட்டும். சரி ஓகே எண்டிங்கா இருக்கு. தப்பிச்சிருக்காங்கன்னு கேட்டா இவங்க நாய் போட்டு கொடுத்துருச்சுங்க. ஆமா அழகா தப்பிச்சிருக்காங்க. சரி இப்போ இவங்க கூட தான் இருக்கு போல அதுவும். பிரச்சனை இல்ல. ஏன்னா கேமரா இருக்குல்ல, கேமரால தெரிஞ்சிடும் உங்களுக்கு. யாருக்கு? ஏங்க அவனே அவங்க பக்கம் தான் இருக்கிறான். ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஓ கவர்மெண்ட் அவங்க சைடு அப்படின்ற. ஆமா மர்காஃப் பக்கம் தான் கவர்மெண்டே இருக்கு. அப்ப அடுத்த பகுதியில வேற யாரோ வருவாங்க. அப்ப இதுல இவன் பேயா இருப்பான், அது தப்பிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேங்க. தெரியலையேங்க பார்க்கலாம். டிஎஸ்சி விசில் ப்ளோவர் என்னன்னு பார்க்கணும். அப்ப இவனதான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு ஏத்த மாதிரி வருதுன்னு பார்க்கணும். சரி பாத்துரலாம் அவ்வளவுதான். ஸ்கிப் பண்ண முடியுமா? வந்துச்சு கைஸ். வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். மெயின் ரிசன் பிளாக் அண்டர் கிரவுண்ட் லாபி தான் கைஸ் கடைசி. இவ்வளவு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. நியூ கேம் விசில் ப்ளோவர். கட்சின் மட்டும் வேணாம் வேணாம் பாப்போம் ஒரு வாட்டி. வேணாம். பாப்போங்க. சரி கட்சின் மட்டும் கட்டிடுங்க. அடுத்ததுல ஃப்ரெஷ்ஷா கட்சின் இருந்தே போய்க்கலாம். நார்மலே போயா நார்மலே போவோம். இன்சின் போமா? ஒரே அடி தான். அதாவது விசில் ப்ளோவர்ங்கிறது டிஎல்சியா இல்ல அது? அதை மட்டும் பாத்துடலாம் கைஸ். இது அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிடைக்கும். இதுக்கப்புறம் எண்டிங் அப்புறம் என்னன்னு மட்டும் பாத்துக்கலாம். நம்ம அடுத்த பாடம் திரும்பி இந்த கட்சின்னு பாப்போம். ஆமா பாக்காமலாம் இல்ல. ஆக்சுவலி ரொம்ப சின்ன பாட்டு இது ஆக்சுவலி. நினைச்சு கூட பார்க்கல. போடலாம் நான் டிஎல்சி. ஏய் வந்துட்டாயா? யாருது? அந்த உட்காந்துட்டு இருந்தவன் இல்ல. டிஎல்சிங்கிறது அப்போ அவங்களுக்கு என்ன நினைச்சுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு கை பாருங்க பழையபடி ஆயிருச்சா? ஆக்சுவலி இது நம்ம இல்ல. வேற யாரோ. டிஎல்சி வந்து நம்ம வந்தோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நடந்ததா இருக்கும்னு இப்ப நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேஷண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ கண்ணை தர. நீ வந்து முழிக்க வேணாம், ஆனா கண்ணை மட்டும் திறக்கணும். ஓ என்னாச்சு? யாராச்சும் அடிச்சாங்க அவனைய? இங்க நான் உனக்கு உதவி பண்றேன். பாஸ்ட் நினைக்கிறேங்க. இது பாஸ்ட் அதான் சொல்றேன். நம்ம வரதுக்கு முன்னாடி நக்கறாங்க. அருவருப்பனவனே ஆண்ட்ரூ. அவனுக்கு இந்த அலர்ட்ஸ் கிடைக்குதா? கொஞ்சம் பிஸியா இருக்கு. பேர் ஆண்ட்ரூங்க. ஓ பிரச்சனை மாதிரி இருக்காது இன்ஜின்ல. என்னது அடச்சை பில்லி ஹோப்பா? அவங்களுக்கு சந்தோஷமா இல்ல. அடச்சே அச்சே. ஏங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு இது பில்லி ஹோப் எப்படி மாறலாம்ங்கிற விசில் ப்ளோவர் இருக்கலாங்க. இல்லைங்க அதுக்கு முன்னாடி தான் இருக்கு. ஆமா ஆமா டிவி மாதிரி பார்க்க வைக்கிறாங்க அவளை. ஓ அதுதான் சொன்னால. நீ வந்து முழிச்சிட்டு மட்டும் இருக்கும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. பில்லி ஹோப்பா பருப்பு மூலமோ அது யாருன்னு மட்டும் தெரிஞ்ச போதுங்க அந்த பேரு. உனக்கு எனக்கு தெரிய வேணாம், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி ஆகணும். இது பத்தினா மானிட்டர் பண்ணிருப்பாங்க. நான் பத்தினா 2 வாரம் பத்தினா மர்காஃப் சைக்கட் சிஸ்டம் பத்தினா கன்சல்ட் பண்ணிருக்கானாமா. மவுண்ட் மேசிவ்ல எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கு. சீரியஸா போயிட்டு இருக்காமா. நிறைய இதெல்லாம் தெரியலான திங்ஸ் நடக்குதா, மோசமான விஷயங்கள்ங்கிறான். யாரும் மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் யாரு? கொஞ்சம் ஸ்லோவா போட்டதா சொல்லியிருப்போம். ஓ மெயில் போட்டிருக்கான். அந்த இடத்துல இருந்து யாருக்கு தெரியும் போட்டிருக்கான் மெயில். ஓ இதுலதான் வந்திருப்போம் போலங்க. வாய்ப்பு இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் பயப்படுறாங்க. அது சொல்லிருக்கேன். இப்ப நான் அந்த பேர் மட்டும் பாருங்க. அதை பார்க்காம மட்டும் ஃப்ரம் யார்? அனானிமஸ்ங்க. மைல்ஸ் அப்ப நம்மளுக்கு தான் அது. க்ளூ யாருக்கு?
மைல் சப்பர் யாரு? கைஸ் நம்ம இப்போ முன்னாடி இப்போ ஆடுனோம் தெரியுமா? மயில் சப்பரு. அவங்களுக்கு தான் நம்ம மெயில் பண்றோம் இப்போ. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னோன் தான் போட்டிருக்கு. இப்ப யாருன்னு நமக்கு தெரியாது. ஆமா. நம்ம யாருன்னு தெரியாது. ஆனா நம்ம நம்ம அனுப்புன பட்சத்துல ரிப்போர்ட்ரு. நம்ம அமுத்துனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு ரிப்போர்ட்ரு. அப்ப இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த கத. இது முன்னாடி நடந்த கதை கைஸ். அதாவது முன்னாடினா ரொம்ப மோசமான திங்ஸ் தான் இங்க நடக்குதாமா. எனக்கு என்னன்னே புரியல. பாதி விஷயம் என்னால நம்பவே முடியல. நான் பார்த்தத. மக்கள்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ட்ரீம் தெரப்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப அதிகமா போகுது. ஏதோ ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கிற மாரி இருக்காமா. ஓ! அப்ப இதுல தாங்க அந்த என்ன ஏதுன்னு தெரியும் நம்மளுக்கு ரிசர்ச். மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப காயப்பட்டுருக்காங்க. மர்காஃப் வந்து நெறைய மணி உருவாக்குது. இது வெளி தெரிஞ்சாகணுங்கிறாங்க. இதுக்கு இந்த ட்ரெயின்ல தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் கைஸ். ஓ! யாருங்க? ஓ! என்ன டக்குனு என்ன பண்ற? அவசரத்துல பண்ணிட்டான். பாத்துட்டானா? பார்த்துக்க மாட்டான். இல்ல. ஓகே. இதுதான் ஆக்சுவலி கைஸ். இங்க இருந்து தான் நம்ம இதாகுது. அதாவது அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. என்னங்க அடுத்தது போவோமா? ஆ. இருங்க. நோட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இவனுக்கும் நோட்ஸ் இல்ல. டாக்குமெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லங்க. இது ஃப்ரெஷ்ஷுங்க. எஸ். அப்ப இதுல என்ன அர்த்தம்? பன்னிவாய் இருப்பான், வாழைப்பழம் இருப்பானுங்க, எல்லாருமே இருப்பானுங்க. ஆனா யாரும் வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நமக்கு எதிரியே வரமாட்டாங்க கைஸ். சரி 1/2 மணி நேரத்துல பரவால்ல. ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் கிளிக் அமுத்தி ஆல் தரனா போட வந்து கொண்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு ஓவர் நைட் கேமிங் தமிழ். பாய் கைஸ் பாய். பாய். உங்களுக்கு பேக் ஸ்கிரீனாவது தெரியும். ஏன்னா தெரியாம ஆமா. எக்ஸிட் குடுத்துட்டேன். ஓகே கைஸ். பாய் பாய். கைஸ்.